ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனாங்க சொல்றேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது ஒரு உண்மையிலே ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்க. எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்ப இவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன். ஆனா என்ன பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா, வா ராஜா, வா, என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு. வேலை நிறைய இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக நேரம் எனி டைமும் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ இருக்குங்க. அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா? உதாரணத்துக்கு சிறப்பான அமைச்சர்லாம் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்புறம் பாருங்க. இதே தான் இங்க எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கெறியுது. இதே தான் இப்படிதான் வச்சிருக்காரு. எல்லா கோயிலும் இதே மாதிரி தான் நல்ல கலர் நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணியை அழகா செய்றாரு. வர்ற மார்ச் 1 தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதை இதுக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா, அப்ப அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு பாருங்க.